சமீபத்தில் பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா நிறைய மர்ம நபர்கள் வந்து அட்டகாசம் பண்ணுறதா கேள்விப்பட்டுருக்கோம். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து இந்த முக்கியமாக இந்த தீவிரவாத குழுக்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், கமாண்டோஸு, தளபதி இவனுங்களை எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ மாரடைப்பு காலம் வந்திருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பொட்டுன்னு ஒரு 4-5 பேர் வந்து மாரடைப்பால் இருந்திருக்கானுங்க. 72 கன்னியர்களை போய் பார்க்குறதுக்கு அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க. இந்த இதில் வந்து இப்போ சமீபத்தில் அந்த இதில் லிஸ்ட்டில் சேர்ந்தது யார் அப்படின்னா, சையத் அஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமாண்டோ. அவன் ஊடகப் பிரிவு. அவனோட வேலை என்ன அப்படின்னா வந்து ஊடகத்தில் வந்து இந்த ஜிகாதி கொள்கைகளை வந்து பரப்புறது, அதை வைரலாக்குறது. அதன் மூலமாக நிறைய மாணவர்களை வந்து குறிப்பாக வந்து காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை மூல செலவு செய்து அவர்களை வந்து ஜிகாதிகளாக்கி அவர்கள் மூலமாக நாசகார செயல்களை செய்கிறது பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ சமீபத்தில் ஜென்சி இந்த போராட்டம் நடந்தது டெல்லியில் ஜந்தர் மந்தரில். அதில் கூட இவனோட கைங்கரியங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தது. இவன் தான் திட்டமிட்டு விஷம பிரச்சாரங்கள்லாம் நிறையா பண்ணால் ஜிகாதிகளை வந்து நிறைய பேரை தூண்டி விட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்க வச்சு நிறையா வந்து தீவிரவாத பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொடுத்து மாணவர்களை மூல செலவை செய்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணால் அவன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிட்டான் அப்படின்னா வந்து மாரடைப்பால் லாகூரில் இறந்துட்டான். அவன் இறந்தானா அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி அதே லஷ்கர்-இ-தொய்பாவோட கமாண்டர் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, மதியம் உணவு சாப்பிட்டுட்டு தொழுகைக்காக போகிறாரு. தொழுகைக்காக போகிறப்ப என்ன பண்ணுறாரு, டப்புன்னு சரிஞ்சு விடுறாரு. அந்த வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்போம். அதற்கு முன்னாடியே இன்னும் 2 பேர் வந்து மாரடைப்பால் இதேமாரி வந்து லஷ்கர்-இ-தொய்பாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து என்ன இருக்காங்க, மாரடைப்பால் இறந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தீவிரவாத செயல்களை ஊக்குவித்த எல்லோரும் வந்து டொப்புன்னு போயிட்டு இருக்கிறது வந்து புதிய இந்தியாவோட தொடக்கமாக தான் பார்க்குறோம் நம்ம. இதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு வாலாற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக வந்து தீவிரவாத செயல்களுக்கு இங்கே வந்து பணம், பொருளுதவி, ஆயுத உதவி எல்லாமே கொடுத்துட்டு தீவிரவாத செயல்களை செஞ்சுக்கிட்டு காலாடிட்டு இருந்தானுங்க. இப்போ நீ எந்த நாட்டில் இருக்க சேஃபாக, அதாவது வந்து அவர் சேஃபாக இருந்துப்பார், இங்கே எல்லாரையும் மூல செலவு பண்ணி அனுப்பிடுவார். இப்போ வந்து நீ எந்த நாட்டில் இருந்தாலும் நான் அவனை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தேடி வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. இதனால் வந்து அவர்களுக்கு உள்ள வந்து ஒரு கிளி தான் ஏற்பட்டிருக்குது. முன்னாடி மாதிரி வந்து அவர்களால் வந்து வெளியில் வர்றதுக்கே அச்சம், யார் நம்மளை எப்போ கொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கலந்த உணர்வோடு தான் இருக்கிறாங்க. அதை செய்யறது ஐஎஸ்ஐ செய்யுதா, இல்லை அவனுங்களுக்கு இருக்கிற ஆட்கள் செய்கிறாங்களா, பலுசிஸ்தானில் செய்கிறாங்களா, காஷ்மீர் தீவிரவாத அந்த ஆசாத் காஷ்மீர்னு அவங்க சொல்லிட்டு தெரிகிற நம்மளோட ஒருங்கிணைந்த காஷ்மீரோட ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுருக்க அந்த ஏரியாவிலேருந்து வந்து மக்கள் செய்கிறாங்களா, இல்லை நம்மளோட செய்யுதா அப்படின்னு அவனுக்குள்ளே யாரை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் சந்தேகன்ற ஒரு பீதியிலே வாழ்ந்துட்டுருக்கிறானுங்க. இதுதான் புதிய இந்தியா. ஒரு தலைவன் வந்து நல்ல தலைவன் வந்து ஒரு நாட்டுக்கு அமைகிறப்ப எதிரிகளுக்கு வந்து எப்பயுமே சிம்மசப்பனமாக இருக்கும். இதே நிலை தொடர் ஒரு பட்சத்தில் வந்து எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல ஒரு பாதரத்தை நம்ம வந்து வெகு சீக்கிரமே நம்ம அடைவோம். நன்றி, ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.